வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல 6 விதமான துவையல் ரெசிபிஸ் பண்ண போறோம். எல்லா துவையலுமே ரொம்ப ஈஸியா வேகமா ரெடி பண்ணிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கும் தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க இப்ப 6 துவையலையும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புதினா துவையல் ரெடி பண்ணிடலாம். 2 கைப்பிடி அளவு புதினாவை கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதும் இதுல 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்க்கிறேன். ஸ்டவ் சிம்ல வச்சு வருங்க. லைட்டா அதனுடைய கலர் மாறி வரும்போது இதுல 3 காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன். மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இது கூட 3 பல் பூண்டு. மிளகாவும் வறுபட்டு நம்ம சேர்த்த பருப்பும் நல்ல பொன்னிறமா வறுபடட்டும். நீங்க கட்டி பெருங்காயம் சேர்க்கிற மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயத்தை எண்ணெயில வறுத்துட்டு அதுக்கப்புறமா பருப்பு இதெல்லாம் வறுத்துக்கங்க. நான் பெருங்காய பவுடர் சேர்க்க போறேன். அதனால பருப்பெல்லாம் வறுபட்டதுக்கு அப்புறமா கடைசியில சேர்க்க போறேன். இப்ப பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இதுல ஒரு சின்ன பீஸ் புளி, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் லைட்டா வறுத்துட்டு இதை எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிருக்கேன். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு எடுத்து வச்ச புதினாவை சேர்க்கலாம். புதினா ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை. புதினாவை லைட்டா அதனுடைய அளவு மாறி வர்ற அளவுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் போல வதக்கினா போதும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம வதக்குனது வறுத்தது எல்லாமே நல்லா ஆறட்டும். இந்த மிக்ஸி ஜார்ல ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்ததை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம 4-5 சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சிட்டு சேர்த்தோம்னா மிளகாய் பருப்பெல்லாம் ஓரளவு அரைபடும். மிளகாய் பருப்பெல்லாம் ஓரளவு அரைபட்டுருச்சு. அடுத்து புதினாவையும் தேங்காயும் சேர்த்துட்டு துவையலுக்கு தேவையான அளவு உப்பு, இதுல கொஞ்சமா தண்ணி சேர்க்கிறேன். அப்புறமா தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் சேர்த்து துவையல் பதத்துக்கு அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி கெட்டியா லேஸ் கொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கணும். தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் கறிவேப்பிலையும் ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாவும் சேர்த்துட்டு தாளிப்பை அந்த துவையல்ல சேர்த்துடலாம். வெங்காய துவையல் பண்றதுக்கு இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை. பருப்பெல்லாம் பொன்னிறமா வந்ததும் இதுல 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்ப எல்லாமே வறுபட்டுருச்சு. எண்ணெயை வடிச்சிட்டு மற்ற எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து மீதி இருக்கிற எண்ணெயில 4 பல் பூண்டு, கட் பண்ண 3 பெரிய வெங்காயம், இது கூட இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த வெங்காயம்லாம் கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவைப்பட்டா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இந்த துவையலுக்கு நம்ம தாளிப்பு எதுவும் கொடுக்க போறது இல்ல. அதனால வெங்காயத்தோட பச்சை வாசனை போக கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கணும். இப்ப வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆற விட்டுறலாம். எல்லாமே ஆறிடுச்சு. ஃபர்ஸ்ட் வறுத்த பருப்பு மிளகாய சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம 2-3 சுத்தியாச்சு. அடுத்து இதுல வதக்குன வெங்காயம் பூண்டு, இது கூட 2 இன்ச் அளவுக்கு புளி, தண்ணி சேர்க்காம துவையல் பதத்துக்கு அரைச்சுக்கலாம். வெங்காயத்துல ஈரப்பதம் இருக்கிறதுனால தண்ணி தேவைப்படாது. இந்த மாதிரி லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கணும். ரொம்ப சுவையான ஈஸியா பண்ணக்கூடிய வெங்காய துவையல் ரெடி ஆயிடுச்சு.
1/4 கிலோ நெல்லிக்காவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உள்ள கொட்டையை நீக்கிட்டு இந்த சைஸ்க்கு நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதும் இதுல 3 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. பருப்போட கலர் லைட்டா மாறி வருது. இதுல 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமா 10 போல வெந்தயம் சேர்க்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் சீரகம். எல்லாமே லோ ஃபிளேம்ல நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்து 4-5 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள். அடுத்து கொஞ்சமா பெருங்காய பவுடர் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச நெல்லிக்காயை இதுல சேர்க்கிறேன். இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து மீடியம் ஃபிளேம்ல வச்சு 2 நிமிஷம் வதங்கட்டும். மீடியம் ஃபிளேம்ல 2 நிமிஷம் வதக்கிட்டு மூடி வச்சிருங்க. இந்த நெல்லிக்காய் 6-8 நிமிஷம் வதங்கணும். அப்பதான் நல்லா சாஃப்டா வெந்து வரும். இப்ப 4 நிமிஷம் ஆச்சு. ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். நெல்லிக்காய் ஓரளவு வெந்திருக்கு. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் இருந்தா சரியா இருக்கும். டோட்டலா 7 நிமிஷம் ஆச்சு. நெல்லிக்காய் வந்து நல்லாவே வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்க்கிறேன். இந்த கொத்தமல்லி இலைய நல்லா ஒரு பரட்டி விட்டுருங்க. இப்ப இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இத ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் சேர்க்காம 5-6 சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். அடுத்து 1 டீஸ்பூன் பொடித்த வெல்லம் சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கெட்டியான சட்னி பதத்துக்கு அரைச்சுக்கலாம். தண்ணியை மொத்தமா ஊத்திடாதீங்க. அரைச்சாச்சு. இந்த மாதிரி லேஸ் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கணும். நம்ம ஃபர்ஸ்டே எண்ணெய் நிறைய சேர்த்து வதக்கிட்டோம். இந்த சட்னிக்கு தாளிப்பு போட வேண்டியது இல்லை. கால் கிலோ கத்திரிக்காவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இத சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் வந்து லைட்டா சூடானதும் இதுல 5-6 காஞ்ச மிளகாவை சேர்த்து கருகிராம வறுத்துக்கலாம். நான் 6 சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. மிதமான தீயில வச்சு வறுத்து மிளகாய் கருகிராம வறுபட்டுருச்சு. ஃபர்ஸ்ட் மிளகாவை தனியா எடுத்து வச்சுட்டு அடுத்து இதுல 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து லைட்டா வறுபட்டதும் இதுல 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் சீரகம். பருப்பு பொன்னிறமா வறுபட்டுருச்சு. நம்ம சேர்த்த கொத்தமல்லி விதை சீரகமும் வறுபட்டுருச்சு. இதுல ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணி சேர்த்துட்டு லைட்டா வதக்கி விட்டுட்டு இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளிய கட் பண்ணி சேர்க்கிறேன். தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. இதுல 1 இன்ச் அளவுள்ள புளியையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்ப இத நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச மிளகாயோட எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துட்டு இந்த காய் வந்து நல்லா வதங்கி வரணும். லோ ஃபிளேமுக்கும் மீடியம் ஃபிளேமுக்கும் நடுவுல வச்சுட்டு இந்த காயை வந்து வதக்கி கொடுக்கணும். இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்து மூடி வச்சிருங்க. ஸ்டவ் வந்து லோ ஃபிளேமுக்கும் மீடியம் ஃபிளேமுக்கும் நடுவுல வச்சிருங்க. காய் வந்து நல்லா வதங்கி வெந்து வரட்டும். அப்பப்போ மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி போட்டதுனாலையும் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மூடி வச்சதுனாலயுமே 5 நிமிஷத்துலயே நல்லா கரெக்டா வெந்துருச்சு. இதுல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைய சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கொத்தமல்லி இலை சேர்க்கும் போது நல்லா வாசனையா இருக்கும். கொத்தமல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. எல்லாமே நல்லா ஆறட்டும். எல்லாம் நல்லா ஆறுனதும் நம்ம ஃபர்ஸ்ட் வதக்கி வச்சத
மிளகாயோட சேர்த்துட்டு 4-5 சுத்து சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். அடுத்து இதுல கத்திரிக்காவையும் மல்லியையும் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதுல தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சுக்கலாம். இந்த துவையலை வேறொரு பவுலுக்கு மாத்திட்டு தாளிப்பு போட்டலாம். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, அடுத்து கறிவேப்பிலை. இது கூட 3 பல் பூண்டை தட்டிட்டு சேர்க்கிறேன். பூண்டும் ஓரளவு வதங்கினதும் இத துவையல்ல சேர்த்துடலாம். கருவேப்பிலை துவையல். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் இதுல 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்க்கிறேன். உளுந்து பொன்னிறமா வறுபட்டதும் இதுல 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய், 2 கட் பண்ண பச்சை மிளகாய். இது வறுபட்டதும் 1 கப் அளவு கருவேப்பிலை இலைகள் வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வதக்கிக்கலாம். கருவேப்பிலை எண்ணெயிலேயே 1 நிமிஷம் போல வதங்கினா போதும். கடைசி அதுல 1 இன்ச் அளவுள்ள புளியை சேர்த்து ஒரு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு இது கூட 1/2 கப் தேங்காய் துருவல், 2 பல் பூண்டு, இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம துவையல் பதத்துக்கு அரைக்கிறதுனால இதுல தண்ணி கொஞ்சமா சேர்த்துதான் அரைக்கணும். ஃபர்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அப்புறமா தேவையான அளவு சேர்த்து கெட்டியான பதத்துக்கு அரைச்சுக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி லேஸ் கொரப்பா துவையல் பதத்துக்கு அரைச்சுக்கணும். கமகமன் வாசனையா ஹெல்தியான டேஸ்டான கருவேப்பிலை துவையல் ரெடி ஆயிடுச்சு. ஆவாரம்பூ துவையல் பண்ண போறோம். 2 கைப்பிடி அளவு ஆவாரம்பூவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து. பருப்பு லைட்டா வறுபட்டுருச்சு. நான் 5 காஞ்ச மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இது கூட கொஞ்சமா இஞ்சி, 4-5 பல் பூண்டு, அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை. நான் 5 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. எல்லாமே வறுபட்டுருச்சு. இதுல கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு கிளீன் பண்ண ஆவாரம்பூவை சேர்க்கிறேன். இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த ஆவாரம்பூவை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வதக்கினா போதும். இந்த அளவு வதக்கிட்டு இதுல 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். அடுத்து துவையலுக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம 5-6 சுத்தி எடுத்துட்டு தண்ணிய மொத்தமா ஊத்திடாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து துவையல் பதத்துக்கு அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி லேஸ் கொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கணும். இந்த துவையலுக்கு தாளிப்பு போட வேண்டியதில்லை. நம்ம ஃபர்ஸ்டே நிறைய எண்ணெய் சேர்த்து வதக்கிட்டோம். தாளிப்பு போடாமையே நல்லா இருக்கும். ஹெல்த்தியான டேஸ்டான ஆவாரம்பூ துவையல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. Thank you.